என்னப்பா அது இந்த மாதிரி டிராபிக்ல வந்து மாட்டிக்கின்னு பெரிய தொந்தரவு இருக்க பின்னாடி என்ன என்ன ஆரணம் அடிக்கிறாங்க? டிராஃபிக்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு நெஞ்சே ஏறிடும். அதுலயும் மேனுவல் கார் ஓட்டுறவங்கன்னா ஸ்லோ டிராஃபிக் ஒரு பெரிய டெஸ்ட். கார் கொஞ்சம் நகரும், அடுத்த நொடி நிக்கும், மறுபடியும் நகரும், திரும்ப நிக்கும். காலும் மனசும் ரெண்டுமே அலுப்பா போயிடும். மேனுவல் கார் ஓட்டுறவங்களுக்கு உண்மையா முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கிளட்ச். கிளட்சை சரியா புரிஞ்சுக்கலன்னா ஸ்லோ டிராஃபிக்லயும் சரி, மேடு ஏறுற இடத்துலயும் சரி, இறங்குற ரோட்லயும் சரி, பார்க்கிங், ரிவர்ஸ் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? கால்ல கிளட்சை எப்படி கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது? வாங்க ஒன்னா தெளிவா பார்க்கலாம். ஆக்சலரேட்டர், பிரேக்கு, கிளட்சு இந்த 3 பெடல்ல கிளட்ச் தான் ரொம்ப சென்சிட்டிவ். கார் மெதுவா நகரணும்னா கிளட்ச் கண்ட்ரோல் இல்லாம எதுவுமே நடக்காது. சரி, கிளட்ச் கண்ட்ரோல்னா என்ன? எல்லாரும் சொல்ற பைட்டிங் பாயிண்ட்னா என்ன? முதல்ல கிளட்சை முழுசா கீழே அழுத்திட்டு ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. அப்புறம் கிளட்சை ரொம்ப மெதுவா மேல தூக்க ஆரம்பிங்க. கிளட்சோட நடுப்பகுதிக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கார் லேசா நடுங்கும். இன்ஜின் சத்தம் கொஞ்சம் மாறும். காரோட முன்பக்கம் சின்னதா உயர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் பைட்டிங் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்லோ டிராஃபிக் இனிமே உங்களுக்கு பயமில்ல. பழகிறதுக்காக ஒரு சின்ன மேடு இருக்கிற இடத்துல, முன்னாடி வண்டி இல்லாத இடத்துல காரை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் கியர்ல கேஸை சுமார் 1500 ரெவ் வரைக்கும் கொடுங்க. அப்புறம் கிளட்சை பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ ஹேண்ட் பிரேக்கை மெதுவா இறக்குங்க. கார் பின்னாடி நகர்துனா கிளட்சை கொஞ்சம் மேல தூக்குங்க. முன்னாடி நகர்துனா லேசா கீழே இறக்குங்க. இதுதான் உண்மையான பைட்டிங் பாயிண்ட் பயிற்சி. ஹேண்ட் பிரேக்கை முழுசா இறக்கிட்டு கிளட்சை அந்த பைட்டிங் பாயிண்ட்லயே வச்சு கொஞ்சம் மேல கொஞ்சம் கீழேன்னு விளையாடி பழகுங்க. கார் மெதுவா நகரும், திரும்ப நிக்கும். இத திரும்ப திரும்ப பண்ணினா கிளட்ச் கண்ட்ரோல் தானா உங்க காலுக்குள்ள வந்துரும். இப்போ ஸ்லோ டிராஃபிக்ல எப்படி ஓட்டணும்? கிளட்சை பைட்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வாங்க. கார் மெதுவா நகரும். நிறுத்தணும்னா கிளட்சை அந்த பாயிண்ட்டுக்கு கீழே கொஞ்சம் அழுத்தி அப்புறம் பிரேக். முழுசா நிறுத்தணும்னா கிளட்சை முழுசா கீழே அழுத்திட்டு பிரேக் போடுங்க. மேடு ஏறுற ரோட்லயும் சமமான ரோட்லயும் கிளட்ச் கண்ட்ரோல் தான் ராஜா. ஆனா கீழ் நோக்கி இறங்குற மேடான ரோட்ல கிளட்சை முழுசா கீழே அழுத்திட்டு பிரேக் கண்ட்ரோல்ல மட்டும் ஓட்டுங்க. அங்க கேஸ் தேவையே இல்ல. மொத்தமா சொல்லணும்னா கிளட்சை புரிஞ்சுக்கிட்டு பைட்டிங் பாயிண்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோ டிராஃபிக் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.